நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் எப்பவுமே நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த காமராஜருடைய படத்த தான் காட்டியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரு தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மக்களுக்காக உழைச்ச ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. அதனால சொல்றேன். இத ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்த வருடம் நடக்க இருக்கிற லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எந்தெந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம். 40 தொகுதி வேட்பாளர்களும் ஜோதிட ரீதியாக எந்த தொகுதியில எந்த கட்சி வேட்பாளர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதியாவும் பார்க்கலாம். இதுக்கு அவங்களுடைய ஜாதகம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா, யாருடைய ஜாதகமும் நம்மகிட்ட கிடையாது. ஆனா எல்லாத்துடைய பேரும் நம்மளுக்கு தெரியும். அந்த பேர வச்சு அந்த பேருடைய முதல் எழுத்து எந்த நட்சத்திர நாம எழுத்துங்கிறத பார்த்து, அவங்க என்ன ராசிங்கிறத பார்த்து, அத வச்சு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் தான். இதுக்கு நம்ம எல்லா கட்சியும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ரொம்ப முக்கியமா ஒரு 2 கட்சிய மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தொகுதியிலேயே 40 பேர் போட்டியிடலாம். இல்ல ஒரு 10, 15 பேராவது போட்டியிடுவாங்க. ஆனா மேல ஆட்சி செய்ய போறது 2 கட்சி தான். ஒண்ணு காங்கிரஸா இருக்கணும், இல்லைன்னா பாரதிய ஜனதாவா இருக்கணும். இந்த 2 கட்சி தான் மேல ஆட்சிய பிடிக்க போகுது. அதனால இந்த 2 கட்சிய மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கட்சியுடைய கூட்டணி கட்சிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி, அதன் கூட்டணி. அதே மாரி காங்கிரஸ் கட்சி, அதன் கூட்டணி. சரி இதை எப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு அட்டவணையும் நான் சொல்லிர்றேன். இப்போ ராசி 12 ராசிகள்லயும் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். இங்க சீரியல் நம்பர் அப்படிங்கிறது சீரியல் நம்பர் இல்ல. டாப் 1 இருக்கக்கூடிய ராசி. தனுசு ராசி தான் நம்பர் 1 ராசி. தனுரா தனுசு ராசிக்கு கூட யாராச்சும் போட்டி போட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க தோத்து தான் போவாங்க. அதே மாரி 2வது இடத்துல கன்னி ராசி, 3வது இடத்துல மேச ராசி, 4வது இடத்துல மகர ராசி, 5ல ரிஷபம், 6ல மிதுனம், 7ல துலாம், 8ல விருச்சிகம், 9ல கடகம், 10ல சிம்மம், 11ல மீனம், 12ல கடைசியா கும்பம். ஏன்னா கும்பத்துக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. மீனத்துக்கு 7 சனி ஆரம்பமாக போகுது இன்னும் 1 வருஷத்துல. சிம்மத்துக்கு கண்ட சனி நடந்துகிட்டு இருக்குது. கடகத்துக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. துலாத்துக்கு 5ஆம் இடத்துல சனி. அது ஒண்ணும் பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது. அதனால தான் அது 7வது இடத்துல. மிதுனம் 6வது இடத்துல, ரிஷபம் 5வது இடத்துல, மகரம் 4வது இடத்துல. மகரத்துக்கு 7 சனி இன்னும் முடியலையே. ஏன் 4வது இடம் அப்படின்னா, 3ஆம் வீட்ல ராகு நிக்குது. அது ஒரு நல்ல யோகம். அதே மாரி 5ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகுது. அதுவும் சிறப்பான யோகம். அதனால அது 4வது இடம். மேசம் 3வது இடம். அது நல்லாவே தான் இருக்குது. கன்னி 2வது இடம். அதுக்கும் 6ஆம் வீட்ல சனி நிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. தனுசுக்கு தான் முதல் இடம். ஏன்னா 3ஆம் வீட்ல சனி பகவான். அதனால இது அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசி இந்த நம்பர் அடிப்படையில தான் நான் ஒவ்வொரு கட்சி வேட்பாளர் யார் ஜெயிப்பாங்கிறது சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கன்னியாகுமரியில யார் போட்டி போடுறாங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் கட்சி சார்பாக விஜய் வசந்த் போட்டியிடுறாங்க. சரி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் ரா அப்படிங்கிற எழுத்து சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரும். அப்ப இவரு கன்னி ராசி. விஜய் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரும். இவர் ரிஷப ராசி. ஆக இந்த கன்னிக்கும் ரிஷபத்துக்கும் போட்டி வச்சா கண்டிப்பா கன்னி தான் ஜெயிக்கும். அதனால கன்னியாகுமரியில பாரதிய ஜனதா கட்சியான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிப்பாரு. இது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் இந்த கருத்து கணிப்புகள் முழுக்க முழுக்க ஜோதிட அடிப்படையில மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே ஒழிய, எந்த விதமான ஒரு கட்சி சார்ந்த அமைப்புகள்ல நான் எந்த கருத்துமே இதுல சொல்லல. விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இங்க கிடையாது. கட்சி சார்ந்த எண்ணங்களும் இங்க கிடையாது. முழுக்க முழுக்க ஜோதிட எண்ணங்கள் மட்டும்தான். அப்புறம் இந்த கருத்து கணிப்பு 100க்கு 100 சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த பேர் எழுத்த வச்சு, ராசி நட்சத்திரத்த வச்சு சொல்றேன். அவங்க வேற ராசி நட்சத்திரமாக இருந்தா, பலன்கள் கொஞ்சம் மாறவும் செய்யும். கண்டிப்பா மாறுறக்கு நெறைய வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு பொதுவான கணிப்பு நம்ம பார்க்கலாம். 40 தொகுதிகளுக்கும் பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதையும் இதையும் ஒப்பிட்டும் நான் வீடியோ போடுறேன். அடுத்தது திருநெல்வேலி. திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா சார்பா போட்டியிடுறாரு. அதே மாரி ராபர்ட் பியூஸ் அப்படிங்கிறவரு காங்கிரஸ்
சார்பா போட்டியிடுறாரு. காங்கிரஸ்னா காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. காங்கிரஸ் கட்சி இல்ல அதனுடைய கூட்டணி கட்சியான திமுகவோ, இல்ல விடுதலை சிறுத்தையோ யாரா வேணாலும் இருக்கலாம். அதே மாரி பாரதிய ஜனதான்னா, பாரதிய ஜனதான்னு மட்டுமே நம்ம சொல்லிற முடியாது. பாமகவா இருக்கலாம். இந்த மாரி அதனுடைய கூட்டணி கட்சி. ஆனா நான் வந்து எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா, காங்கிரஸ்ன்னு தான் போட்டிருப்பேன். இப்ப நயினார் நாகேந்தர் வந்து அனுச நட்சத்திரத்த இந்த பேர் வரும். நாங்கிற பேரு. அது வந்து விருச்சிக ராசி. அதே மாரி ராபர்ட், அப்படிங்கிற பேரு வந்து சித்திர நட்சத்திரம் தான். அது வந்து கன்னி ராசி. அப்ப கன்னி ராசி தான் நம்ம ஜெயிக்கும்னு கன்னியாகுமரி தொகுதிக்கே சொல்லியிருந்தோம். அதே மாரி திருநெல்வேலியும் இந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான ராபர்ட் பியூஸ் ஜெயிப்பாரு. அடுத்தது தென்காசி. தென்காசியில பாரதிய ஜனதா சார்பாக ஜான் பாண்டியன் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுறாங்க. இங்க வந்து ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி வரும். ராணி ஸ்ரீகுமார் வந்து சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி வரும். கன்னிக்கும் மகரத்துக்கும் போட்டி வந்து ரொம்ப கடுமையாகவே இருக்கு. இங்கேயும் வந்து ஜெயிக்க போறது கன்னி ராசி தான். அப்ப வந்து ராணி ஸ்ரீகுமார் தான் வந்து ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில வந்து பாரதிய ஜனதா சார்பாக எஸ்டிஆர் விஜயசீலன் நிக்கிறாரு. காங்கிரஸ் சார்பாக கனிமொழி அவங்க நிக்கிறாங்க. இங்க வந்து விஜயசீலன் வந்து பிங்கிற எழுத்து வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும். அது ரிஷப ராசி. அதே மாரி கனிமொழி அப்படிங்கிற காங்கிற எழுத்து வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும். அது வந்து மகர ராசி. அப்போ வந்து இங்க மகரமா இல்ல ரிஷபமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து மகரமா, ரிஷபமான் அப்படின்னு பார்த்தோம்னா 2க்கு கடுமையான போட்டிகள் வரும். ஜெயிக்க போறது மகரமா தான் இருக்கும். அப்ப ஜெயிக்க போறது மகரம் அப்படின்னா, காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய, அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணியை சேர்ந்த திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கனிமொழி அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல பாரதிய ஜனதா கூட்டணி சார்பாக பன்னீர்செல்வம் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக நவாஸ் கனி போட்டியிடுறாங்க. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற எழுத்து வந்து உத்திர நட்சத்திர கன்னி ராசியை சேரும். அதே மாதிரி நாங்கிற எழுத்து வந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியை சேரும். அப்ப கன்னியா விருச்சகமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கன்னி தான் ஜெயிக்கும். அப்போ பன்னீர்செல்வம் தான் இங்க ராமநாதபுரத்துல ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து விருதுநகர். விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் போட்டியிடுறாங்க பாரதிய ஜனதா சார்பாக. காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாகூர் போட்டியிடுறாங்க. அப்படிங்கிற எழுத்து நம்ம வந்து சொல்லியாச்சு, சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. மாங்கிற எழுத்து வந்து மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசியில இந்த டைம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து இங்க பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்துல டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் சார்பாக தங்க தமிழ் செல்வன் போட்டியிடுறாங்க. தி அப்படிங்கிற எழுத்து வந்து விசாக நட்சத்திரம் துலா ராசியை சேர்ந்தது. அதே மாதிரி தங்க தமிழ் செல்வன் வந்து புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியை சேர்ந்தது. அப்ப மீனமா இல்ல துலாமான்னு பாக்கில துலா ராசிக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்ப பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய தினகரன் அவர்கள் ஜெயிப்பாரு. சரி, அடுத்தது மதுரை. மதுரையில வந்து பாரதிய ஜனதா சார்பாக ராம சீனிவாசன் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக வெங்கடேசன் போட்டியிடுறாரு. 2 பேருமே பெருமாளுடைய பேர் வச்சவங்க. சரி, சீனிவாசன் அப்படிங்கிற பேர் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும். இது வந்து மீன ராசி. அதே மாதிரி வெங்கடேஷ் அப்படிங்கிற பேர் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும். அது ரிஷப ராசி. அப்ப வந்து ரிஷபம் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்ப வெங்கடேஷ் அவர்கள் தான் மதுரையில ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து சிவகங்கை தொகுதி. சிவகங்கையில வந்து தேவநாதன் யாதவ் போட்டியிடுறாரு பாரதிய ஜனதா சார்பாக. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுறாரு. இப்ப தேங்கிற எழுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு வரும். காங்கிற எழுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வரும். அப்ப மீனமா மிதுனமான்னு கேட்டா கண்டிப்பா மிதுனம் தான். கார்த்திக் சிதம்பரம் தான் வந்து சிவகங்கையில ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல வந்து முருகானந்தம் பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடுறாரு. அதே மாதிரி வந்து முரசொலி காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறாரு. 2 பேத்துக்குமே மூ அப்படிங்கிற எழுத்து தான் வருது. 2 பேருமே வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பெருசா வாய்ப்புகள் கிடையாது. இங்க வந்து யாரு ஜெயிப்பாங்கிறது நம்ம வந்து தெளிவா ஜோதிட ரீதியாக சொல்ல முடியாது. அதனால வந்து இத வந்து நம்ம நியூட்ரலா விட்டுறலாம். உங்களுக்கு எந்த வேட்பாளர் பிடிக்குமோ அவர் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கங்க. அதனால 2க்குமே நான் டிக் போட்டுறேன். இந்த ஒரு தொகுதி, இந்த மாதிரி ஒரு 3 தொகுதி இன்னும் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல பாரதிய ஜனதா சார்பாக ரமேஷும், காங்கிரஸ் சார்பாக வை. செல்வராஜும் போட்டியிடுறாரு.
ரமேஷ் அப்படிங்கிற பேர் வந்து சித்திர நட்சத்திர கன்னி ராசி. அதே மாரி செல்வராஜ்ங்கிற பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி. கன்னிக்கு மேசத்துக்கும் போட்டி வச்சா, இங்க வந்து மேசம் தான் ஜெயிக்கும். கன்னி ஜெயிக்கிறது சிரமம் தான். அப்ப இங்க வந்து ஜெயிக்க போறது வந்து செல்வராஜ் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில பாரதிய ஜனதா சார்பாக மா.க. ஸ்டாலின் போட்டியிடுறாங்க. அதே மாரி காங்கிரஸ் சார்பாக சுதா போட்டியிடுறாங்க. ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் வந்து சதய நட்சத்திர கும்பராசி. சுதாங்கிற பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி. மேசம் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனால வந்து இங்க காங்கிரஸ் சார்பாக சுதா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து சிதம்பரத்துல. சிதம்பரத்துல பாரதிய ஜனதா சார்பாக கார்த்தியாயினி போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சார்பாக திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இங்க வந்து கார்த்தியாயினி வந்து திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசி. திருமாவளவன் வந்து விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி. அப்ப வந்து இந்த விருச்சகத்துக்கும் மிதுனத்துக்கும் போட்டி வரும்போது கண்டிப்பா மிதுனம் தான் ஜெயிக்கும். அப்ப வந்து இங்க பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய கார்த்தியாயினி அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து கடலூர். கடலூர்ல வந்து பாரதிய ஜனதா சார்பாக தங்கர் பச்சனும், காங்கிரஸ் சார்பாக விஷ்ணு பிரசாத்தும் போட்டியிடுறாங்க. தங்கர் பச்சன் அப்படிங்கிற பேரு வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வரும் துலா ராசி. அதே மாதிரி விஷ்ணு பிரசாத் வந்து பிங்கிற பேர் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு வரும் மேச ராசி. அப்ப மேசத்துக்கும் துலாத்துக்கும் போட்டி வரும்போது கண்டிப்பா மேசம் தான் ஜெயிக்கும். அப்ப கடலூர்ல வந்து ஜெயிக்க போறது விஷ்ணு பிரசாத் தான். அடுத்தது வந்து பெரம்பலூர். பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா சார்பாக பாரிவேந்தரும், அதே மாதிரி காங்கிரஸ் சார்பாக அருண் நேரும் போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய பாரிவேந்தன் வந்து வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திர சிம்ம ராசிக்கு வரும். அதே மாதிரி ஆங்கிற பேர் வந்து ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வரும். அப்ப ரிஷபம் சிம்மமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இங்க ரிஷபம் தான் வரும். அப்ப காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அருண் நேரு தான் இங்க வந்து ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து திருச்சியில பாரதிய ஜனதா சார்பாக செந்தில்நாதன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பாக துரை வைகோ. இப்ப செந்தில்நாதன் சேங்கிற பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசிக்கு வரும். தூங்கிற பேர் வந்து விசாக நட்சத்திரம் துலா ராசிக்கு வரும். இப்ப மேசமா துலாமானா கண்டிப்பா மேசம்தான். அப்ப வந்து திருச்சியில வந்து ஜெயிக்கக்கூடியது வந்து செந்தில்நாதன் தான். அடுத்தது வந்து கரூர்ல. கரூர்ல அதே மாதிரி செந்தில்நாதன் அப்படிங்கிற பேரு கொண்டவரே தான் போட்டியிடுறாரு. அவரு வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் தான். அதே மாதிரி காங்கிரஸ்ல ஜோதிமணி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க வந்து கும்பராசி திருவோண நட்சத்திரம் வரும். அப்ப வந்து கும்பராசிக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய செந்தில்நாதன் தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து திண்டுக்கல். திண்டுக்கல்ல வந்து பாரதிய ஜனதா சார்பாக திலகபாமா, காங்கிரஸ் சார்பாக சச்சிதானந்தம் போட்டியிடுறாங்க. திலகபாமா தீங்கிற பேர் வந்து விசாக நட்சத்திரம் துலா ராசிக்கு வரும். சாங்கிற பேர் வந்து திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வரும். இப்ப மிதுனமா துலாமான்னு கேட்டா கண்டிப்பா மிதுனம் தான் ஜெயிக்கும். அப்ப திண்டுக்கல்ல வந்து சச்சிதானந்தம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில வந்து பாரதிய ஜனதா கூட்டணி சார்பாக வசந்தராஜனும், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட்டணி சார்பாக ஈஸ்வரசாமியும் போட்டியிடுறாங்க. இங்க வசந்தராஜன் அப்படிங்கிறவர் வந்து ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசி வரும். ஈஸ்வரசாமி அப்படிங்கிறவரும் கிருத்திகை நட்சத்திர ரிஷப ராசி தான் வரும். அப்ப 2 பேருமே ரிஷப ராசி. 2 பேருமே ரிஷப ராசி. ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரம், ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரம். இப்ப ரோகிணியா கிருத்திகான்னு கேட்டா கண்டிப்பா கிருத்திகை தான் ஜெயிக்க முடியும். அதனால வந்து இங்க காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய ஈஸ்வர சுவாமி தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா சார்பாக அண்ணாமலையும், காங்கிரஸ் சார்பாக கணபதி ராஜ்குமாரும் போட்டியிடுறாங்க. அப்படிங்கிற பேர் வந்து ரிஷப ராசியில வரும் கிருத்திகை நட்சத்திரம் தான் இதுவும். அதே மாதிரி கணபதி ராஜன் அப்படிங்கிறவர் வந்து திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசி. அப்ப ரிஷபமா மிதுனமா அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இங்க ரிஷபம் தான் ஜெயிக்கும். அப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் தான் ஜெயிப்பாரு. சரி, நீலகிரியில பார்த்தோம்னா பாரதிய ஜனதா சார்பாக எல் முருகனும், காங்கிரஸ் சார்பாக ராசாவும் போட்டியிடுறாங்க. இங்க முருகன் அப்படிங்கிற பேர் வந்து மக நட்சத்திர சிம்ம ராசிக்கு வரும். ராங்கிற பேர் வந்து சித்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்கு வரும். அப்ப கன்னியா சிம்மமான்னு கேட்டா கண்டிப்பா கன்னி ராசி தான். அப்ப இங்க வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய ராசா தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து திருப்பூர். திருப்பூர்ல வந்து பாரதிய ஜனதா சார்பாக முருகானந்தமும், காங்கிரஸ் சார்பாக சுப்ராயனும் போட்டியிடுறாங்க. அப்படின்னு தொடங்கினாலே வந்து
சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான். சுப்ராயன் அப்படிங்கிற பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி. சிம்மமா மேசமான உறுதியா மேசம் தான் இங்க ஜெயிக்கும். அப்ப வந்து சுப்ராயன் அவர்கள் தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து ஈரோடு. ஈரோட்ல வந்து பாரதிய ஜனதா சார்பாக விஜயகுமாரும், காங்கிரஸ் சார்பாக பிரகாசும் போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா வி அப்படிங்கிற எழுத்து வந்து மேச ராசி பரணி நட்சத்திரத்துக்கு வரும். பி அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம். அப்ப தனுசுக்கு தான் நான் வந்து முதல் இடம் குடுத்திருந்தேன். தனுசு ராசி சார்பாக நெறைய பேர் போட்டியிடல. ஏதோ 1, 2 தான். அதனால வந்து இங்க காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய பிரகாஷ் தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து நாமக்கல்ல. நாமக்கல்ல வந்து ராமலிங்கம் போட்டியிடுறாரு பாரதிய ஜனதா சார்பாக. காங்கிரஸ் சார்பாக மாதேஸ்வரன் போட்டியிடுறாரு. அப்ப ராங்கிற எழுத்து வந்து சித்திர நட்சத்திர கன்னி ராசி. மாங்கிற எழுத்து வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். அப்ப சிம்மத்துக்கு பெருசா வாய்ப்பு கிடையாது. அப்ப இங்க வந்து ராமலிங்கம் தான் ஜெயிப்பாரு. நாமக்கல்ல ராமலிங்கம் தான் ஜெயிப்பாரு. சேலத்துல வந்து அண்ணாதுரையும் டி.எம். செல்வ கணபதியும் போட்டியிடுறாங்க. ஆங்கிற பேர் வந்து கிருத்திகை நட்சத்திர ரிஷப ராசி. சேங்கிற பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி. அப்ப மேசத்துக்கு ரிஷபத்துக்கு போட்டி வந்தது அப்படின்னா, இங்க மேசம் தான் ஜெயிக்கும். அப்ப வந்து டி.எம். செல்வ கணபதி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறவரு. அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில வந்து தேவதாஸ் உடையார் போட்டியிடுறாரு. அதே மாரி வந்து காங்கிரஸ் சார்பாக மலையரசன் போட்டியிடுறாரு. சே அப்படிங்கிற எழுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. மாங்கிற எழுத்து வந்து மக நட்சத்திர சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் போட்டி வரும்போது பெருசா 2 பேருமே இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல பெரிய அளவுகள்ல. அதனால வந்து இங்க வந்து பெருசா கணிக்க முடியாது. அதனால 2 பேத்துக்குமே டிக் போட்டுறேன். உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நெனச்சுக்கங்க. அடுத்தது வந்து விழுப்புரத்துல. விழுப்புரத்துல வந்து முரளி சங்கர் போட்டியிடுறாரு. பாரதிய ஜனதா சார்பாக. அதே மாரி வந்து ரவிக்குமார் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக. அப்படின்னாலே வந்து மக நட்சத்திர சிம்ம ராசி. அப்படின்னா சித்திர நட்சத்திர கன்னி ராசி. அப்ப கண்டிப்பா இங்க கன்னி ராசி தான் ஜெயிக்கும். அப்ப வந்து விழுப்புரத்துல காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய ரவிக்குமார் ஜெயிப்பாரு. அடுத்தது ஆரணியில. ஆரணியில பாரதிய ஜனதா சார்பாக கணேஷ்குமாரும், காங்கிரஸ் சார்பாக தரணிவேந்தனும் போட்டியிடுறாங்க. கணேஷ்குமார் வந்து திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசி வரும் காங்கிற எழுத்துக்கு. அதே மாதிரி தாங்கிற எழுத்துக்கு புராட நட்சத்திரம் தனுசு ராசி வரும். தனுசு ராசியில ஆரணிலையும் ஒருத்தன் போட்டியிடுறாரு. அப்ப வந்து கண்டிப்பா தனுசு ராசி தான் ஜெயிக்கும். அப்ப வந்து ஆரணியில தரணிவேந்தன் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையில பாரதிய ஜனதா சார்பாக அஸ்வந்தாமன் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக அண்ணாதுரை போட்டியிடுறாரு. இங்க 2 பேருமே வந்து கிருத்திகை நட்சத்திர ரிஷப ராசி தான் வரும். ஆங்கிற பேர் தொடங்குறங்காட்டி. இங்கேயும் நம்ம வந்து சரியா கணிச்சு சொல்லிற முடியாது ஜோதிட ரீதியாக. அதனால நான் 2 பேத்துக்குமே டிக் போட்டுறேன். உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அடுத்தது தர்மபுரியில பாரதிய ஜனதா சார்பாக சௌமியா அன்புமணியும், காங்கிரஸ் சார்பாக மணியும் போட்டியிடுறாங்க. இங்க வந்து அப்படிங்கிற பேர் வந்து மேச ராசி பரணி நட்சத்திரத்துக்கு வரும். மாங்கிற பேர் வந்து மக நட்சத்திர சிம்ம ராசி தான். அப்போ வந்து கண்டிப்பா மேச ராசி பரணி நட்சத்திரம் தான் ஜெயிக்கும். இங்க வந்து சௌமியா அன்புமணி தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது கிருஷ்ணகிரியில. கிருஷ்ணகிரியில பாரதிய ஜனதா சார்பாக நரசிம்மன் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் போட்டியிடுறாரு. அப்ப அப்படிங்கிற பேர் வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வரும். அது விருச்சிக ராசி. கோங்கிற பேர் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும். அது மிதுன ராசி. அப்ப மிதுனமா விருச்சகமான்னு கேட்டா கண்டிப்பா மிதுனம் தான் ஜெயிக்கும். அப்ப இங்க ஜெயிக்க போறது வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய கோபிநாத் ஜெயிப்பாரு. அடுத்தது வேலூர்ல. வேலூர்ல வந்து ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு பாரதிய ஜனதா சார்பாக. அதே மாதிரி கதிர் ஆனந்த் போட்டியிடுறாரு காங்கிரஸ் சார்பாக. அப்படிங்கிற பேர் வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. காங்கிற எழுத்து வந்து திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசி. இங்கேயும் வந்து இந்த மிதுன ராசி தான் ஜெயிக்கும். கதிர் ஆனந்த் தான் இங்கேயும் ஜெயிப்பாரு. வேலூர்ல காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய கதிர் ஆனந்த் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து அரக்கோணம். அரக்கோணத்துல வந்து பாரதிய ஜனதா சார்பாக கே. பாலுவும், காங்கிரஸ் சார்பாக ஜெகத் ரட்சகன் போட்டியிடுறாங்க. இங்க வந்து பாலு அப்படிங்கிறவர் வந்து உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி வரும்.
ஜெகத் ரட்சகன் வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி வரும். அப்ப கண்டிப்பா மகர ராசி தான் கண்டிப்பா ஜெயிக்கும். அப்ப இங்க காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய ஜெகத் ரட்சகன் தான் ஜெயிப்பாரு. அடுத்தது காஞ்சிபுரத்துல ஜோதி வெங்கடேஷ் போட்டியிடுறாங்க பாரதிய ஜனதா சார்பாக. செல்வம் போட்டியிடுறாங்க காங்கிரஸ் சார்பாக. ஜோ அப்படிங்கிற எழுத்து வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி. சேங்கிற எழுத்து வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி. அப்போ மகரத்துக்கு மேசத்துக்கும் போட்டி வரும்போது மேசம் தான் ஜெயிக்கும். அப்ப இங்க வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய செல்வம் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து ஸ்ரீ பெரம்புதூர்ல பாரதிய ஜனதா சார்பாக வேணுகோபாலும், காங்கிரஸ் சார்பாக டி.ஆர். பாலுவும் போட்டியிடுறாங்க. வேணுகோபால் அப்படிங்கிறவர் வந்து ரிஷப ராசி மிருகசீரிச நட்சத்திரம் வரும். டி.ஆர். பாலு அப்படிங்கிறவர் வந்து உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு வரும். அப்ப இங்க சிம்மமா இல்ல ரிஷபமா அப்படிங்கையில கண்டிப்பா ரிஷபம் தான் ஜெயிக்கும். அப்ப வேணுகோபால் தான் ஜெயிப்பாரு. ஆனா இங்க என்னன்னா பாலுங்கிற பேர் வந்து உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலையும் வரும். கன்னி ராசியா இருந்தா காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய பாலும் கூட ஜெயிக்கலாம். இங்க வந்து ஒரு ஆப்ஷனுக்குள்ளானது. ஆனா நான் வந்து வேணுகோபால் ஜெயிப்பாருன்னு தான் போட்டிருக்கிறேன். சரி, அடுத்தது வந்து மத்திய சென்னையில் பாரதிய ஜனதா சார்பாக வினோத் செல்வமும், காங்கிரஸ் சார்பாக தயாநிதி மாறனும் போட்டியிடுறாங்க. வினோஜ் விங்கிற எழுத்து வந்து மேச ராசி பரணி நட்சத்திரத்துக்கு வரும். தாங்கிற எழுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு வரும். அப்ப இங்க மேசமா துலாமான்னு கேட்டா கண்டிப்பா மேசம்தான். அப்ப வந்து இங்க ஜெயிக்கக்கூடியது வந்து வினோத் செல்வன் தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து தென்சென்னையில பாரதிய ஜனதா சார்பாக தமிழிசை போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுறாங்க. 2 பேருமே வந்து இந்த புராட நட்சத்திர தனுசு ராசி. 2 பேருமே தனுசு ராசி. அப்ப 2 பேருமே ஜெயிப்பாங்களான்னு கேட்டா நல்ல கடுமையான போட்டி இருக்கு இங்க தென்சென்னையில. அதனால வந்து இங்க வந்து உங்க ஆப்ஷன்லயே விட்டேன். 2 பேருமே ஜெயிப்பாங்கன்னே போட்டேன். உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நெனச்சுக்கங்க. 2 பேத்து எழுத்து தால தொடங்குது. ஜோதிட ரீதியா எதுவும் சொல்ல முடியாது. சரி, வட சென்னையில பாரதிய ஜனதா சார்பாக பால் கனகராஜும், காங்கிரஸ் சார்பாக கலாநிதி வீராசாமியும் போட்டியிடுறாங்க. பாங்கிற எழுத்து வந்து உத்திர நட்சத்திர சிம்ம ராசிக்கு வரும். காங்கிற எழுத்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வரும். அப்போ வந்து இங்க கண்டிப்பா மிதுன ராசி தான் ஜெயிக்கும். அப்போ கலாநிதி வீராசாமி தான் ஜெயிப்பாரு. அடுத்தது வந்து திருவள்ளூர்ல பாரதிய ஜனதா சார்பாக பால கணபதியும், காங்கிரஸ் சார்பாக சசிகாந்த் செந்திலும் போட்டியிடுறாங்க. பாங்கிற எழுத்து வந்து உத்திர நட்சத்திர சிம்ம ராசிக்கு வரும். சாங்கிற எழுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு வரும். இங்க வந்து ரேவதி மீனமா இல்ல சிம்மமான்னு கேட்டா இங்க சிம்மம் தான் ஜெயிக்கும். 2 பேத்துக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாம தான் இருக்குது. அதுல ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நேரம் வந்து பொன் பால கணபதிக்கு டைம் நல்லா இருக்குது. அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுச்சேரியில வந்து பாரதிய ஜனதா சார்பாக நமச்சிவாயம் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கம் போட்டியிடுறாரு. நாங்கிற எழுத்து வந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. வைங்கிற எழுத்து வந்து மிருகசீரிச நட்சத்திரம் மிதுன ராசி. ரிஷப ராசியிலையும் வரும், மிதுன ராசியிலையும் வரும். எந்த ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசி கூட கண்டிப்பா ஜெயிச்சிரும். அப்ப வந்து வைத்தியலிங்கம் தான் ஜெயிப்பாரு. ஆக வந்து நம்ம 40 தொகுதிகளுக்கும் எந்தெந்த தொகுதியில யார் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பேர் ராசியை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு சரியா வருங்கிறத நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தெரியும். சரி, மொத்த காங்கிரஸ் சார்பாக எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, இல்ல வந்து பாரதிய ஜனதா சார்பாக எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் பார்த்துடலாம். பாரதிய ஜனதா சார்பாக 13 எம்பிக்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் சார்பாக 23 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நியூட்ரலா 4 பேர்த்த நான் விட்டிருக்கிறேன். இது எந்த பக்கம் வேணாலும் போலாம் வரலாம். இந்த கணிப்பு எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவானதுதான். எந்த அரசியல் ஒரு ஆர்வமும் இல்லாம நான் இந்த கணிப்பை கணிச்சிருக்கிறேன். அதனால பெரிய தலைவர்களே தோக்குற மாதிரியும் சொல்லியிருப்பேன். இல்ல வந்து புதுசா வந்தவங்க ஜெயிக்கிற மாதிரியும் நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே பேரை வச்சு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.